நம்ம 7 மணின்னு சொன்னா 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். நாம் கடைசி வகுப்பில், இறுதியாக நடந்த வகுப்பில் அரசியல் ஒரு சமூக விஞ்ஞானம் என்ற தலைப்பின் கீழே நாம பார்த்திருந்தோம். அதற்கு முதல்ல நாம பார்த்திருந்தோம் அரசியல் கலையா விஞ்ஞானமா என்ற ரீதியிலையும், இறுதியாக நடந்த வகுப்பில் அரசியல் ஒரு சமூக விஞ்ஞானம், அரசியல் ஒரு சமூக விஞ்ஞானம் என்பதற்கான ஆதாரங்கள் தொடர்பாக நாம் பார்த்திருந்தோம் இறுதியாக நடந்த வகுப்பில். இன்றைக்கு நாம பார்க்க போற பகுதி அரசியலா அரசறிவியலா என்பதை விட நாம் பார்க்க போற முக்கியமான பகுதி அரசியலுக்கும் அரசியல் விஞ்ஞானத்துக்கும் இடையிலான தொடர்பு. அரசியலுக்கும் அரசியல் விஞ்ஞானத்துக்கும் இடையிலான தொடர்பு. இந்த அரசியலுக்கும் அரசியல் விஞ்ஞானத்துக்கும் இடையிலான தொடர்பை பற்றி பார்ப்பதுதான் இன்றைய நாளில் முக்கியமான விடயமாக இருக்கும். அப்ப நாம் அப்படியே தலைப்பை மாற்றிக்கொள்வோம். அரசியலுக்கும் அரசியல் விஞ்ஞானத்துக்கு அரசறிவியலுக்கும் இடையிலான தொடர்பு. அரசியலுக்கும் அரசறிவியலுக்குமான தொடர்பு என்றதுதான் விடு. இப்போ உங்கள்கிட்ட இதுல இருந்து கேள்வி வரலாம், அரசியலையும் அரசறிவியலையும் வேறுபடுத்தி ஆராய்க. அரசியலையும் அரசறிவியலையும் வேறுபடுத்தி ஆராய்க, அல்லது அரசியல் கோட்பாடு என்பவற்றுக்கிடையிலான வேறுபாடுகளை விளக்குக. அரசியல் கோட்பாடு என்பவற்றுக்கிடையிலான வேறுபாடுகளை விளக்குக. கடந்த வருடங்களில் இவ்வாறான வினாக்கள் வந்திருக்கின்றன. எனவே இந்த தலைப்பை நாம் இன்றைய முக்கியமான பகுதியாக உங்களுக்காக எடுத்து ஆராய இருக்கின்றோம். ரைட், ஓகே. மாணவர்கள் கவனிக்கணும். முதல்ல இது பார்ப்பதற்கு முதல்ல இந்த அரசியல் அரசறிவியல் என்று பலவாறு பிரயோகிக்கின்றனர். இந்த அரசியலை அரசறிவியல் என்று பலவாறு பிரயோகிக்கின்றனர். இது கிரேக்க காலத்தில் அரசியல் என்று ஆரம்பமாகி இன்று அரசறிவியல் என்ற நாமத்தினால் அழைக்கப்படுகிறது. அரசறிவியல் கிரேக்கத்தில் அரசியல் என்ற நாமத்தினால் ஆரம்பமாகி இன்று அரசறிவியல் என்ற நாமத்தினால அழைக்கப்படுகிறது. இன்னும் சில பல்கலைக்கழகங்களில் அரசியல் துறை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் என்றும், அவை இன்று சில பல்கலைக்கழகங்களில் இந்த அரசியலை அரசியல் என்றும், வேறு சில பல்கலைக்கழகங்களில் அரசியல் விஞ்ஞானத்துறை என்றும், டிபார்ட்மெண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எனவும் அழைக்கின்றனர். சில ஆய்வாளர்கள் அரசியல் என்றும், வேறு சில ஆய்வாளர்கள் அரசறிவியல் என்றும் அழைக்கின்றார்கள். அப்ப இந்த அரசறிவியல் என்பவற்றுக்கிடையிலான ஒரு குழப்ப நிலை காணப்படுவதை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்குது. சிலர் அரசியல் என்று சொல்லுகின்றார்கள், சிலர் அரசறிவியல் என்று சொல்லுகின்றார்கள், சிலர் அரசியல் என்று சொல்லுகின்றார்கள், வேறு சிலர் அரசியல் விஞ்ஞானம் என்று சொல்லுகின்றார்கள், சிலர் அரசியல் என்று சொல்லுகின்றார்கள், வேறு சிலர் அரசியல் கோட்பாடு என்று சொல்லுகின்றார்கள். இவ்வாறு பல்வேறுபட்ட வேறுபாடுகள் காணப்படுகின்றன. ஆக நாம் இந்த அரசியலுக்கும் அரசறிவியலுக்கும் இடையிலான வேறுபாடை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அரசியலுக்கும் அரசறிவியலுக்கும் இடையிலான வேறுபாடை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக தேசத்தை ஆட்சி புரிதலே அரசியலாகும். தேசத்தை ஆட்சி செய்வது அரசியல். இப்படி பொதுவாக சாதாரண மக்கள் அழைக்கின்றார்கள். அரசியல் சொன்னால் என்னது? நாட்டை கொண்டு நடாத்துவது அரசியல், நாட்டை ஆட்சி புரிவது அரசியல். தேசிய பாலனைக்கரன், தேசிய பாலனைய தேசப்பாலனை, நாட்டை ஆட்சி செய்வது அரசியல் என்று பொதுவாக சொல்லப்படுகிறது. நாட்டை ஆட்சி செய்வது அரசியல் என்று பொதுவாக சொல்லப்படுகிறது. இந்த அரசியல் நிர்வாகம், ஆட்சி என்பவற்றை அடிப்படையாக கொண்டதே அரசியல். அரசியல் நிர்வாகம், ஆட்சி என்பவற்றை அடிப்படையாக கொண்டதே அரசியல். அரசியல் எனப்படுவது அரசுக்கு வெளியே பிரஜைகள் பங்கு பெற்றும் அரசியல் சமூக பிரயோக செயல்முறை. அரசியல் எனப்படுவது ஒரு வகையான பிராக்டிக்கல் பிரயோக செயல்முறை. அப்ப இந்த அரசியல்ல 2 வகையான விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று அரசியல் நிர்வாகம், ஆட்சி. அரசியல் நிர்வாகம், ஆட்சி, இதுதான் அரசியல். இதனை விட அரசுக்கு வெளியே பிரஜைகள் பங்கு பெற்றும் அரசியல் சமூக பிரயோகமே அரசியல் ஆகும்.
அரசுக்கு வெளியே பிரஜைகள் பங்கு பெற்றும் அரசியல் சமூக பிரயோகமே அரசியல் ஆகும். ஓகே, இதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது புராதன கிரேக்க காலம் தொடக்கம் அரசு அரச நிர்வாகம் என்ற பொருளிலேயே அரசியல் என்பது பொருள் கொள்ளப்பட்டது. ஆரம்பத்தில் அரசியல் என்றால் என்னது? அரசு அரச நிர்வாகம். அரசையும் அரச நிர்வாகத்தையும் குறிப்பதுதான் அரசியல் என்று ஆரம்பத்தில் பொருள் கொள்ளப்பட்டது. இந்திய சீன அறிஞர்களும் இவ்வாறே பொருள் கொண்டனர். அரசியல் என்றால் என்னவாம்? அரசு அரச நிர்வாகம் ஆகிய இரண்டும் தான் அரசியல் என்று இந்திய சீன அறிஞர்களும் பொருள் கொண்டனர். கிரேக்க நகர அரசுகளை குறிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட பொலிஸ் என்ற சொல்லில் இருந்து தோற்றம் பெற்றதே அரசியல். அப்ப இந்த அரசியல் என்ற சொல் முதலாக தோற்றம் பெற்றது கிரேக்க கால நகர அரசுகளில். கிரேக்க காலத்தில் நகர அரசுகளை பற்றிய கற்கையாகவே அரசியல் ஆரம்பமாகியது. அரசியல் கிரேக்க காலத்தில் நகர அரசுகளை கற்பதற்காகவே ஆரம்பமாகியது. எங்கு அரசின் தோற்றம், அரசின் நோக்கம், அரசாட்சி முறைகள், அரசுக்கும் மக்களுக்கும் இடையிலான தொடர்பு, ஆட்சியாளர்களின் பண்புகளும் திறன்களும், ஆட்சி செயல்முறைகள் போன்ற விடயங்கள் கற்பிக்கப்பட்டன. அவ கிரேக்க காலத்துல நகர அரசுகளை பற்றி கற்பிப்பதுதான் அரசியல். அரசியல் என்ற பெயரால் அழைக்கப்பட்டது. இங்கு அரசின் தோற்றம், அரசின் நோக்கம், அரசாட்சி முறைகள், அரசுக்கும் மக்களுக்கும் இடையிலான தொடர்பு, ஆட்சியாளர்களின் பண்புகளும் திறன்களும், ஆட்சி செயல்முறைகள் போன்ற விடயங்கள் கற்பிக்கப்பட்டன கிரேக்கத்தில். இந்தியாவின் கௌடில்யரும் சீனாவின் கன்ஃபியூசியஸும் அரசியல் என்றே பொருள் கொண்டனர். அப்ப இன்னும் சில அறிஞர்களும் அரசியலை அரசியல் என்றே, இவர்களை நாம சொல்லுவோம் கௌடில்யர், கன்ஃபியூசியஸ், இவர்களை நாம சொல்லுவோம் கீழைத்தைய அறிஞர்கள். இவர்களும் அரசியல் என்றே பொருள் கொண்டனர். இவர்கள் ஆட்சி தொடர்பாக ஆலோசனை வழங்குவதே அரசியல் நிபுணர்களின் பணியாக அமைய வேண்டும் என்றனர். இந்த இருவரும் என்ன சொல்லுகின்றார்கள்? ஆட்சி தொடர்பான ஆட்சியை எவ்வாறு கொண்டு நடாத்துவது என்பது தொடர்பான ஆலோசனை வழங்குவதே நிபுணர்களின் பணியாக இருக்க வேண்டும் என இவர்கள் கருத்து தெரிவித்தார். சமூக பிரயோகம் என்ற வகையில் அரசியல் சமூக பிரஜைகளுக்கிடையில் நிலவும் அரசியல் சார்ந்த நடைமுறையாக கொள்ளப்பட்டது. ஆக அரசியல் எனப்படுவது பிரஜைகளுக்கிடையே நிலவுகின்ற ஒரு நடைமுறை அரசியல். அதான் அரசியல். பிரஜைகளே ஆட்சியாளர்களை நியமித்து அவர்களுக்குரிய அதிகாரங்களை ஒப்படைக்கின்றனர். கட்சி உறுப்பினராக இருந்து அரசியலில் பங்கேற்கின்றனர். கூட்டங்கள், ஊர்வலங்கள், வேலை நிறுத்த போராட்டங்கள், தன்னார்வ சங்கங்கள் போன்றவற்றினூடாக பொது நோக்கங்களை அடைந்து கொள்கின்றனர். அப்ப இந்த விடயங்கள் எல்லாமே அரசியல். பிரஜைகள் ஆட்சியாளர்களை நியமிப்பது, அவர்களுக்குரிய அதிகாரங்களை ஒப்படைப்பது, கட்சி உறுப்பினராக இருந்து செயற்படுவது, அரசியலில் பங்கேற்பது, கூட்டங்கள், ஊர்வலங்கள், வேலை நிறுத்த போராட்டங்களில் ஈடுபடுவது, தன்னார்வ சங்கங்களை ஏற்படுத்துவது, இந்த வகையான நடவடிக்கைகள் எல்லாமே அரசியல் என்றுதான் சொல்லப்படுகிறது. சரி, இதன்படி ஆட்சியாளர்களை மட்டுமின்றி அரசியல் பிரஜைகளும் ஆட்சியில் பங்கு கொள்கின்றார்கள். அப்ப அரசியல் என்று சொன்னால் நாம பார்க்க கூடாது இப்ப ஜனாதிபதி, பிரதமர் இவர்கள் செய்வதுதான் அரசியல். அதற்கு வெளியே பிரஜைகள் மேற்கொள்ளப்படுகின்ற வேலைகளும் அரசியலாகவே சொல்லப்படுகின்றது. கிரேக்கத்தில் நிலவிய நேரடி ஜனநாயக முறையிலிருந்து இன்று வரையும் பிரஜைகள் அரசியலில் பங்கு பற்றி வருகின்றனர். அப்ப இந்த கிரேக்கத்தில் இருந்து இன்று வரையும் அரசியலில் பிரஜைகள் பங்கு பற்றி வருகின்றார்கள். பிரஜைகள் பங்கு பற்றாத அரசியலை நாம் எண்ணிக்கூட பார்க்க முடியாது இருக்கின்றது. பிரஜைகள் இல்லாவிட்டால் அரசியல் என்ற அரசியல் இல்லை என்ற அளவுக்கு பிரஜைகளின் அரசியல் பங்கு பற்றலானது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அரசியலுக்கும் அரசறிவியலுக்கும் இடையிலான தொடர்பினை பின்வரும் இரண்டு வழிகளில் நாம் நோக்கலாம். அரசியல், அரசறிவியல், அரசியல், அரசியல் விஞ்ஞானம், அரசியல், அரசியல் கோட்பாடுகள் என்பவற்றுக்கு இடையிலான பார்க்கணும். அரசியல் அப்படியே மாறுபடாது, இங்கிட்டு வாரது மாறுபடும். அரசியல், அரசறிவியல், அரசியல், அரசியல் விஞ்ஞானம், அரசியல், அரசியல் கோட்பாடுகள், அரசியல், அரசறிவியல். அப்ப இது மாறுபட்டு கொண்டு இருக்கு. அப்ப இந்த மாறுபாடுகளை அல்லது இவை இரண்டுக்கும் இடையிலான தொடர்பினை நாம் பின்வரும் தலைப்புகளின் கீழ் அவதானிக்கலாம். ஒன்று, நடைமுறை அரசியல். அரசியலுக்கும் அரசியலுக்கும் இடையிலான வேறுபாட்டை நாம் எப்படி வகைப்படுத்தி நோக்கிறோம்? ஒன்று நடைமுறை அரசியல், மற்றது கோட்பாட்டு அரசியல். நடைமுறை அரசியல் எனப்படுவது அரசியல் செய்தல். கோட்பாட்டு அரசியல் எனப்படுவது அரசியல் கற்றல். நடைமுறை அரசியல் எனப்படுவது அரசியல். கோட்பாட்டு அரசியல் எனப்படுவது அரசியல் விஞ்ஞானம். கோட்பாட்டு அரசியல் எனப்படுவது அரசறிவியல். ஓகே, அப்ப என்ன தெரிஞ்சு கொள்ளணும்? நடைமுறை என்பது அரசியல், அதனை செயற்படுத்துவது என்பது கோட்பாட்டு அரசியல், அதனை செயற்படுத்துவது என்பது அரசியல் விஞ்ஞானம்,
அதனை செயற்படுத்துவது என்பது அரசறிவியல் என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சரி, இனி நாம பார்ப்போம் இந்த நடைமுறை அரசியல். இதை நாம சொல்லுவோம் டூயிங் பொலிட்டிக்கல், செயற்பாட்டு அரசியல். நடைமுறை அரசியல், செயற்பாட்டு அரசியல், டூயிங் பொலிட்டிக்கல் என்று சொல்லுவோம். அரசியல், அரசியல் விஞ்ஞானம் ஆகிய இரண்டுக்கும் இடையில் பாரிய வேறுபாடுகள் இல்லை என சிலர் கருதுகின்றனர். ஆனால் அரசியல் என்பதும் அரசியல் விஞ்ஞானம் என்பதும் ஒன்றோடொன்று வேறுபட்ட இயல்புகளின் அடிப்படையில் அமையப்பெற்றவை. அதன் அடிப்படையில் அரசியல் என்பது 4 பிரதான அம்சங்களை கொண்டு காணப்படுகிறது. இப்ப நம்ம பார்க்கிறோம், பெரும்பாலானவர்கள் சொல்லுகின்றார்கள் அரசியல், அரசறிவியல் அல்லது அரசியல், அரசியல் விஞ்ஞானம் ஆகிய இரண்டும் ஒன்று என்ற கருத்தை பெரும்பாலானவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் இதனை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த அரசியல் என்பது வேறு, அரசறிவியல் என்பது வேறு. ஏன்? அரசியல் என்பது டூயிங் பொலிட்டிக்கல், அரசறிவியல் என்பது ஸ்டடிங் பொலிட்டிக்கல். அரசியல் என்பது நடைமுறை அரசியல், அரசறிவியல் என்பது கோட்பாட்டு அரசியல். அரசியல் என்பது அரசியல், அரசறிவியல் என்பது அரசியல் விஞ்ஞானத்தை குறிக்கும். ஆக இந்த நடைமுறை அரசியல், டூயிங் பொலிட்டிக்கல் அடிப்படையில் 4 அம்சங்களை கொண்டு காணப்படுகிறதாம். அது ஒன்று, அரசியல் என்பது ஒரு வகையான நடவடிக்கை. அரசியல் என்பது நடைமுறையோடு தொடர்புபட்ட விடயம். அரசியல் என்பது முரண்பாடுகளுடனும் தீர்வுகளுடனும் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். அரசியல் என்பது அரசாங்கத்தின் நடைமுறை சார்பான விடயம். அப்ப அரசியல் என்றால் என்னது? அரசியல் என்பது ஒரு வகையான நடவடிக்கை, ஆக்டிவிட்டி. அரசியல் என்பது நடைமுறையோடு தொடர்பான விடயம். அரசியல் என்பது முரண்பாடுகள் தீர்வுகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். அரசியல் அரசாங்கத்தின் நடைமுறை சார்பான விடயம். அரசியல் அரசாங்கத்தின் நடைமுறை சார்பான விடயம். இந்த அரசியல் எனும் போது பின்வரும் அம்சங்களை நாம் அடையாளப்படுத்துகிறோம். ஒன்று, அரசியல் என்றால் என்னது? அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்ளுதல், அரசாங்க அதிகாரத்தை நடைமுறைப்படுத்தல். அரசியல் என்றால் என்னது? அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்வது, அரசாங்க அதிகாரத்தை நடைமுறைப்படுத்துவது, தேர்தலில் போட்டியிடுவது, தேர்தலில் வாக்களிப்பது, கட்சி செயற்பாடுகளில் பங்கேற்பது, அரசு தொடர்பான விமர்சனங்களை முன்வைப்பது, போராட்டங்களை நடாத்துவது, அரசு செயற்பாடுகளில் பங்கேற்பது, அரசியல் நிறுவனங்கள் மற்றும் நடைமுறைகளுக்கு கருத்துக்களை தெரிவிப்பது. இந்த விடயங்கள் எல்லாமே அரசியல். அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்வது. இப்ப தேர்தல் காலங்கள்ல அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்வதற்காக முன்னெடுக்கப்படுகின்ற அனைத்து வகையான நடவடிக்கையும் அரசியல். வீடு வீடாக வருவது, கூட்டங்கள் போடுவது, மேடைகளில் பேசுவது, சுவரொட்டிகளை ஒட்டுவது, இது எல்லாமே அரசியல். அவ்வாறு தேர்தலின் ஊடாக பெறப்பட்ட அரசியல் அதிகாரத்தை நடைமுறைப்படுத்துவது, அதுவும் அரசியல். தேர்தலில் போட்டியிடுவது அரசியல். பிரஜைகள் தேர்தலில் வாக்களிப்பது அரசியல். கட்சி செயற்பாடுகளில் பிரஜைகள் பங்கேற்பது அரசியல். அரசு தொடர்பான விமர்சனங்களை முன்வைப்பது, புற்றுநோய் உண்டாக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றது அரசு என்று சொல்வது அரசு தொடர்பான விமர்சனம். அரசு காடுகளை அழிக்கின்றது அரசு தொடர்பான விமர்சனம். சரி, அரசு சீனி கொள்வனவில் பாரிய அளவான ஊழல் புரிந்துள்ளது அரசு தொடர்பான, அரசாங்கம் தொடர்பான விமர்சனம். ரஞ்சன் ராமநாயக்க விடயத்தில் அரசாங்கம் பழி வாங்குகிறது, அரசாங்கம் தொடர்பான விமர்சனம். ரைட், இது எல்லாமே அரசாங்கம் தொடர்பான விமர்சனங்கள். இந்த விமர்சனங்களும் அரசியல். போராட்டங்களை நடத்துதல். இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னால், டிவியை போட்டோம்னு சொன்னால் செய்திகள்ல எங்கேயாவது ஒரு போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும். ஆசிரியர்கள் போராட்டம், தொழிலாளர்கள் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், மின்சார சபை ஊழியர்களின் போராட்டம், சுகாதார பணியாளர்களின் போராட்டம், இப்படி போராட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றது இலங்கையில். இது எல்லாமே என்னது? அரசியல். அதனை செய்வது யாரு? பிரஜைகள். அவ பிரஜைகளால் நடத்தப்படுகின்ற விடயங்களும் அரசியல் தான். அரசாங்க செயற்பாடுகளில் பங்கேற்றல், அரசியல் நிறுவனங்கள் மற்றும் நடைமுறைகளுக்கு கருத்துக்களை தெரிவித்தல், இது எல்லாமே அரசியல். இதன்படி அரசியல் எனப்படுவது, இதன்படி அரசியல் என்பது அரசியல் ரீதியாக ஒழுங்கமைந்த மனித சமூகத்தின் பிரயோக செயல்முறை, நடைமுறையோடு சம்பந்தப்பட்ட விடயம்தான் அரசியல். அரசியல் ரீதியாக ஒழுங்கமைந்த மனித சமூகத்தின் பிரயோக செயல்முறை அரசியல். மனிதன் ஒரு அரசியல் பிராணி ஆமாம். யார் சொல்றது? அரிஸ்டோட்டில். எங்க அரசியல் போராட்டத்தில் ஈடுபடும் அரசியல் கட்சிகள், நபர்களின் செயற்பாடுகள் போன்ற விடயங்கள் முக்கியம் பெறுகின்றன. அப்போ இந்த அரசியலில் அரசியல் கட்சிகள், நபர்களின் செயற்பாடுகள்,
அரசியல் போராட்டத்தில் ஈடுபடுகின்ற நபர்கள் போன்ற விடயங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. ஒரு நாடு எதிர்நோக்கும் அரசியல் சமூக பொருளாதார பிரச்சனைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் முன்வைக்கும் தீர்வுகளும் செயற்பாடுகளுக்கும் இடையே நிலவும் வேறுபாடுகளுக்குட்பட்ட நடவடிக்கை அரசியல். கவனிய அரசியல் என்றால் என்னது? ஒரு நாடு எதிர்நோக்கும் அரசியல் சமூக பொருளாதார பிரச்சனைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் முன்வைக்கும் தீர்வுகளும் செயற்பாடுகளும் அரசியல். அதற்கு எதிரான கருத்துக்களை வெளியிடுவது எதிர்க்கட்சி, அதுவும் அரசியல். ஆக ஒரு நாடு எதிர்நோக்குகின்ற அரசியல் சமூக பொருளாதார பிரச்சனைக்கு என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் முன்வைக்கும் தீர்வுகளும் அந்த செயற்பாடுகளும் தான் அரசியல். அந்த தீர்வுகளுக்கும் செயற்பாடுகளுக்கும் எதிராக செயற்படுவது எதிர்க்கட்சி, அந்த விடயமும் அரசியல் நடவடிக்கையாகும். ஆகவே அரசியல் எனப்படுவது ஆளும் கட்சியாலும் எதிர்க்கட்சியாலும் ஒரு நாடு எதிர்நோக்குகின்ற அரசியல் சமூக பொருளாதார பிரச்சனைகளுக்கு முன்வைக்கின்ற எதிரெதிர் கருத்துக்கள். அப்ப நிச்சயமாக ஆளும் கட்சி எதிர்க்கட்சியினால எதிரெதிர் கருத்துக்கள் முன்வைக்கப்படும். இவ்வாறு முன்வைக்கப்படுவதுதான் அரசியல் என்று சொல்லப்படுகின்றது. இதன்படி அரசியல் எனப்படுவது அரசியல் முறை எதிர்கொண்டிருக்கும் பிரச்சனைகளுக்கு அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் முன்வைக்கும் வேறுபட்ட கொள்கை தீர்வுகளாகும். அப்போ அரசியல் எனப்படுவது அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் முன்வைக்கப்படுகின்ற வேறு தீர்வுகள். இப்ப இலங்கையை பொறுத்தவரையில சமகி பலவேக ஒரு வகையான தீர்வுகளையும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஒரு வகையான தீர்வுகளையும் முன்வைக்கும். அப்ப இவ்வாறு இரண்டு கட்சிகளும் இரண்டு எதிரெதிர் குழுக்களும் வெவ்வேறு வகையான கருத்துக்களை முன்வைப்பது, அவற்றை நடைமுறைப்படுத்துவது, அவற்றில் பிரஜைகள் பங்கேற்பது, பிரஜைகள் அவற்றில் தலையிடுவது என்பன போன்ற விடயங்கள் தான் அரசியல் என்று சொல்லப்படுகிறது. அரசியல் போராட்டத்தின் மூலம் நடைமுறைப்படுத்த மேற்கொள்ளும் முயற்சிகள் இதில் அடங்கும். அப்ப இந்த விடயங்கள் எல்லாவற்றையுமே அரசியல் போராட்டத்தின் ஊடாக நடைமுறைப்படுத்துவார்கள். எதிரெதிர் தீர்வுகளும் கொள்கைகளும் இருக்கும் ஆளும் கட்சி எதிர்கட்சியினால். அவற்றை அரசியல் போராட்டத்தின் ஊடாக நடைமுறைப்படுத்துவார்கள். இவ்வாறு அரசியல் போராட்டத்தின் ஊடாக நடைமுறைப்படுத்துகின்ற தன்மை இந்த அரசியலில் காணப்படும். டூயிங் பொலிட்டிக்கலில் செயற்பாட்டு அரசியலில் முக்கியமான அம்சமாக காணப்படும். இந்த அரசியல் என்ற சொல் முதலில் கிரேக்கத்தில் அரிஸ்டோட்டிலால் பயன்படுத்தப்பட்டது. ஆரம்பத்தில் கிரேக்கத்தில் நிலவிய அரச முறைகளை பற்றி பேசுவதே அரசியல் எனப்பட்டது. ஆரம்பத்தில் அரசியல் எனப்படுவது கிரேக்கத்தில் காணப்பட்ட நகர அரசுகளை பற்றி பேசுவது அரசியல். அரசியல் என்ற விடயம் அரசியல் விளையாட்டை குறைக்கும். அரசியல் எனப்படுவது ஒரு வகையான விளையாட்டு, பொலிட்டிக்கல் கேம். அரசியல் எனப்படுவது ஒரு வகையான விளையாட்டு. என்ன விளையாட்டு? அரசியல் விளையாட்டை குறிப்பதாக இருக்கும். எப்படி விளையாட்டில் பல அணிகள் பங்கு பெறுகின்றதோ அதே போன்ற அரசியலிலும் பல அணிகள் போட்டியிடும். தேர்தல் காலங்களை பாருங்க பாப்போம். எப்படி ஒரு விளையாட்டில் பல அணிகள் போட்டியிடுகின்றதோ அதே போல அரசியலிலும் பல அணிகள் போட்டியிடும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அரசியல் எனப்படுவது ஒரு வகையான விளையாட்டு. விளையாட்டில் வெற்றி பெற்றவன் வெகுமதியை பெற்றுக் கொள்வான், அரசியலில் வெற்றி பெற்றவன் அரசியல் அதிகாரத்தை பெற்றுக் கொள்வான். அப்ப வேறுபாடு என்னது? விளையாட்டில் வெற்றி பெற்றவன் வெகுமதியை பெற்றுக் கொள்வான், அரசியலில் வெற்றி பெற்றவன் அரசியல் அதிகாரத்தை பெற்றுக் கொள்வான். இந்த அரசியல் என்பது ஒரு அதிகார போராட்டம். அரசியல் அடுத்த முக்கியமான விடயம் வந்து என்னது? அதிகார போராட்டம். அதிகார போராட்டம் என்றால் உள்ளூர் மட்டம், பிரதேச மட்டம், தேசிய மட்டம் என்ற ரீதியில் நடைபெறும் ஒரு அதிகார போராட்டம். அரசியல் என்றால் என்னது? பிரதேச சபைகளை கைப்பற்றுதல், மாகாண சபைகளை கைப்பற்றுதல், தேசிய அரசாங்கத்தை கைப்பற்றுதல், சர்வதேச ரீதியாக அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளுதல், இதுதான் அரசியல். அப்ப இந்த அரசியலின் சகல செயற்பாடுகளும் ஒரு அதிகாரத்துக்கான போராட்டமாக இருக்கும். ஆகவே அரசியல் எனப்படுவது ஒரு அதிகாரத்துக்கான போராட்டம். தேசிய அரசுகளில் அதிகார செயற்பாட்டாளராக தனிப்பட்ட நபர்கள் காணப்படுவார். தேசிய அரசியல், அப்ப இலங்கை அரசியல் சொன்னால் இங்கு அதிகாரத்தின் செயற்பாட்டாளர்களாக தனிப்பட்ட நபர்கள் காணப்படுவார்கள். அதே நேரத்தில் சர்வதேச அரசியலில் செயற்பாட்டாளர்களாக இறைமை பொருந்திய அரசுகள் காணப்படும். தேசிய அரசுகளில் அதிகார செயற்பாட்டாளர்களாக தனிப்பட்ட நபர்கள் காணப்பட, சர்வதேச அரசியலில் அதிகார செயற்பாட்டாளர்களாக இறைமை பொருந்திய நாடுகள் காணப்படும். ஆக இதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அரசியல் எனப்படுவது ஒரு அதிகாரத்துக்கான போராட்டம். அது நடைமுறையோடு தொடர்புடைய விடயமாக இருக்கு. ஓகே, தேசிய மற்றும் சர்வதேச அரசியலில் பிரதான இரண்டு தன்மைகளை அவதானிக்க முடியும்.
ஒன்று அரசியல் முறைமை எதிர்கொள்ளுகின்ற அரசியல் சமூக பொருளாதார பிரச்சனைகளுக்கு எதிரெதிர் குழுக்கள் முன்வைக்கும் கொள்கைகளும் கொள்கை தீர்வுகளுக்கு இடையே நிலவும் முரண்பட்ட தன்மை. அவ தேசிய அரசியலாக இருக்கலாம், சர்வதேச அரசியலாக இருக்கலாம். அவை இரண்டிலும் பிரதானமாக இரண்டு தன்மைகள் காணப்படும். அதுல ஒன்று, தேசிய ரீதியாக ஒரு அரசு முறைமை எதிர்கொள்ளுகின்ற அரசியல் சமூக பொருளாதார பிரச்சனைகளுக்கு எதிரெதிர் குழுக்கள், ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எதிரெதிர் குழுக்கள் முன்வைக்குகின்ற ஒரு முரண்பட்ட தன்மை இருக்கு. ஐக்கிய தேசிய கட்சி ஒரு வகையான தன்மையை முன்வைக்கும், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஒரு வகையான தன்மையை முன்வைக்கும். அப்ப எதிரெதிர் தன்மை. தமது கொள்கைகளும் கருத்துக்களுமே மிக சரியானது என்ற அடிப்படையில் அதனை நடைமுறைப்படுத்தும் நோக்கில் அரசியல்வாதிகள் செயற்படுவார். அப்ப எதிரெதிர் கருத்துக்கள் இருக்கும், தம்மால முன்வைக்கப்பட்ட கருத்துக்கள் தான் சரியானது என்ற வகையிலையும் இரண்டு தரப்பினர்களும் செயற்படுவார்கள். சரி, பாத்தீங்கன்னு சொன்னால் பந்துல குணவர்தன சொல்றாரு, ஒரு குடும்பம் ஒன்று சொல்லி அந்த குடும்பத்துல 2 கிழமைக்கு 3 கிலோ அரிசி இருந்தால் போதும்னு சொல்லி சொல்றாரு. சரி, அப்ப அவருடைய வாதம் 4 பேர் உள்ள குடும்பத்துக்கு 2 வாரங்களுக்கு 3 கிலோ அரிசி போதும்னு சொல்லு. அப்ப அது சம்பந்தமாக கணிப்பீடுகளை செய்து நேற்று பார்லமெண்டத்தில் வாதம் என்று முன்வைக்கப்பட்டது. அப்படி என்று சொன்னால் அந்த ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு நபருக்கு இவர் சொல்லுகின்ற கணக்கின் அடிப்படையில் ஒருவேளை உணவுக்காக பயன்படுத்தக்கூடிய அரிசியின் அளவு 17 கிராம். அப்ப 17 கிராம் போதுமா ஒருத்தனுக்கு சாப்பிட? அப்ப அவர் கேட்கிறாரு, இலங்கையில் உள்ளவர்கள் பறவைகளா, புறாக்களா, காகங்களா? பறவைகள், புறாக்கள், காகங்களுக்குத்தான் இப்படி கிராம் கணக்குல போடலாம். அப்ப நீ 17 கிராம் போதும்னு சொல்றியே, இது சரியானு சொல்லி கேட்கறதுக்கு அவர் அதுக்கு எந்த வகையான பதிலையும் அளிக்காமல், இப்படி சின்ன புள்ளத்தனமான கேள்வி எல்லாம் பார்லமெண்டத்துல கேட்காத, இது ஒரு கௌரவம் பொருந்திய ஒரு சபை, இந்த பார்லமெண்டத்துல இப்படி சின்ன புள்ளத்தனமான கேள்விகளை கேட்காதுன்னு சொல்லி சின்னத்தனமான பதில்களை சொல்லி அவர் தமது வாதத்தை முடித்து வைக்கிறார். அப்போ பாருங்க பாப்போம், ஐக்கிய தேசிய கட்சி சொல்லுது 17 கிராம் போதாதுன்னு சொல்லி ஒரு மனிதனுக்கு சாப்பாடு. பந்துல குணவர்தன சொல்றாரு 17 கிராம் ஒரு மனிதனுக்கு போதும் சாப்பாடு, 17 கிராம் சாப்பிட்டால் போதும் சோறு. இது அவருடைய கருத்து. அப்ப தான் முன்வைக்கின்ற கருத்துக்களும் கொள்கைகளும் தான் மிக சரியானது என்ற ரீதியில் எதிரெதிர் குழுக்கள் போராடும். இது அரசியலில் முக்கியமான பண்பு. சரி, ஆகவே அரசியல் என்னும் போது முரண்பட்ட தன்மைகள் அங்கு காணப்படும். நிச்சயமாக இன்றைய நிலையில் அரசியலில் பின்வரும் விடயங்கள் ஆராயப்படுகின்றன. அப்ப அரசியல் என்று சொன்னால் அங்க நிச்சயமாக ஒரு முரண்பட்ட தன்மை இருக்கும். அந்த முரண்பட்ட தன்மை எப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த அரசியலில் பல்வேறுபட்ட விடயங்கள் ஆய்வு செய்யப்படும். ஒன்று, சர்வதேச உறவுகள், ஆயுத பரிகரணம், இராணுவ பலம், ராஜதந்திரம் போன்ற விடயங்கள் அரசியலில் முக்கியமாக ஆய்வு செய்யப்படும். அரசியல் என்னும் போது அங்கு அரசியல்வாதிகளினதும் அரசியல் கட்சிகளினதும் செயற்பாடுகளும் அதிகார பிரயோகமும் முக்கியப்பெறும். அரசியல்ல யார் யார் முக்கியத்துவம் பெறுவது? அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் ஆகும். ரைட், இது நாம பார்த்தது செயற்பாட்டு அரசியல். இனி நாம பார்க்க போறோம் கோட்பாட்டு அரசியல். செயற்பாட்டு அரசியல், பிரயோக அரசியலை கற்கின்ற செயற்பாடு கோட்பாட்டு அரசியல். பாருங்க எப்படின்னு சொல்லி, பிரயோக அரசியலை கோட்பாட்டு ரீதியாக கற்கின்ற செயற்பாடு கோட்பாட்டு அரசியல் ஆகும். அதாவது நடைமுறை சார் அரசியலை கற்றுக்கொள்வதே கோட்பாட்டு அரசியல். நடைமுறையில செயற்படுத்துகின்ற விடயங்களை, நடைமுறையில் இருக்கின்ற விடயங்களை கற்றுக்கொள்வது கோட்பாட்டு அரசியல். இது சமூகத்தை கருப்பொருளாக கொண்ட கற்கை முறைகளில் தனித்துவமான கற்கை நெறி. அவ இந்த கோட்பாட்டு அரசியலை கற்கின்ற அந்த அரசறிவியலானது சமூகத்தை கருப்பொருளாக கொண்ட பல்வேறுபட்ட கற்கை நெறிகளுள் தனித்துவமான ஒரு கற்கை நெறியாக இந்த அரசறிவியல் காணப்படுகிறது. சுமார் 2500 வருட காலமாக பிரயோகத்தில் இருந்து வருகின்ற விடயங்களை ஆய்வு செய்வதே கோட்பாட்டு அரசியல். நடைமுறை அரசியல் எனப்படுவது தற்போது நடைபெறுகின்ற விடயத்தை பற்றி பேசுவது, கதைப்பது நடைமுறை அரசியல். கோட்பாட்டு அரசியல் எனப்படுவது அரசு தோன்றிய காலத்திலிருந்து தற்காலம் வரையில் நடைபெறுகின்ற விடயங்களை பற்றி ஆய்வு செய்வது கோட்பாட்டு அரசியல். வேறுபாடு விளங்குதா? நடைமுறை அரசியல் எனப்படுவது தற்போது மஹிந்த ராஜபக்ச, கோத்தபாய ராஜபக்ச என்ன சொல்லுகிறார்கள், அவர்களுடைய அரசாங்கம் என்ன செய்கின்றது, சஜித் பிரேமதாச, சரத் பொன்சேகா என்ன செய்கின்றார்கள், இது சம்பந்தமாக பேசுவது, கதைப்பது கோட்பாட்டு நடைமுறை அரசியல். ஆனால் கிரேக்க காலத்திலிருந்து தற்போது வரையும் என்ன நடக்கின்றது என்பதை பற்றி ஆய்வு செய்வது நடைமுறை அரசியல். ஆக கோட்பாட்டு அரசியலும் நடைமுறை அரசியலும் வேறுபடுகிறது. சரி, அரசியல் ரீதியாக ஒழுங்கமைந்த மனித சமூகத்தில்
மனிதனது பொது நன்மைகளை ஒழுங்கமைத்து விருத்தி செய்தும் நோக்கில் எதனை எவ்வாறு எப்படி செய்ய வேண்டும் என்பதை விஞ்ஞான ரீதியாக கற்கின்ற பாடம் அரசியல். எதனை எப்படி எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை விஞ்ஞான ரீதியாக கற்கின்ற ஒரு பாடம் அரசியல். சமூகத்தில் வாழும் மானிடர்களது அரசியல் நடத்தைகளை பற்றி ஆய்வு செய்கின்ற ஒரு பாடமாக, சமூகத்தில் காணப்படுகின்ற மனிதனையும் மனித நடத்தையையும் மனிதனால உருவாக்கப்பட்ட நிறுவனங்களையும் ஆய்வு செய்கின்ற ஒரு பாடத்துறையாக அரசியல் கோட்பாடு காணப்படுகிறது. இது கோட்பாடு எனப்படுவது. அரசியல் விஞ்ஞானம் அரசியல்வாதிகளினாலும் அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அரசியல் கட்சிகளாலும் முன்வைக்கப்படுகின்ற கருத்துக்களை மட்டும் கொண்டிருக்கு. எது அரசியல் எனப்படுவது அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிகள் போன்றவர்களால முன்வைக்கப்படுகின்ற கருத்துக்களை மாத்திரம் உட்கொண்டிருக்கும். அரசியல் விஞ்ஞானம் அரசியல்வாதிகள் அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அரசியல் கட்சிகளால் முன்வைக்கப்படும் கருத்துக்கள் மற்றும் கோட்பாடுகளை உட்கொண்டிருக்க மாட்டாது. அரசியல் கட்சிகள் பிரதிநிதிகள், அதான் அங்க அரசியல். இங்கு அப்படி அல்ல, அவர்களின் கருத்துக்களை உட்கொண்டிருக்க மாட்டாது. மாறாக அரசியல் தத்துவ மேதைகள், அரசியல் ஞானிகள், அரசியல் விஞ்ஞானிகள் மற்றும் அரசியலாளர்கள் போன்றவர்களால் முன்வைக்கப்படும் கருத்துக்களையும் கோட்பாடுகளையும் உள்ளடக்கி இருக்கு. அரசியல் தத்துவ மேதைகள், அரசியல் ஞானிகள், அரசியல் விஞ்ஞானிகள் மற்றும் அரசியலாளர்களால் முன்வைக்கப்படுகின்ற கருத்துக்களையும் கோட்பாடுகளையும் உள்ளடக்கியது அரசியல் அல்லது கோட்பாட்டு அரசியல். பிரயோக அரசியலில் அரசியல்வாதிகள் மற்றும் பிரஜைகள் என்போர் முன்வைக்கும் கருத்துக்கள் முக்கியத்துவம் பெறும். பிரயோக அரசியல்ல அரசியல்வாதிகளால, அந்த அரசியல்வாதிகளுக்கு எதிராக பிரஜைகளால முன்வைக்கப்படுகின்ற கருத்துக்கள் முக்கியத்துவம் பெறும். அரசியலில் அரசியல் மேதைகள், அரசியல் பயிலுனர்கள் போன்றவர்களின் கருத்துக்கள் முக்கியத்துவம் பெறும். அரசியல் மேதைகள், அரசியல் பயிலுனர்கள், அவற்றை கற்றுக்கொள்ளும் மாணவர்கள் என்பவர்களால் முன்வைக்கப்படுகின்ற கருத்துக்கள் அரசியலில் அல்லது கோட்பாட்டு அரசியலில் முக்கியத்துவம் பெறும். கிரேக்க நகர அரசுகளை குறிப்பதாக பயன்படுத்தப்பட்ட சொல் தற்போது தேசிய நவீன அரசுகளை ஆராயும் ஒரு துறையாக மாறியிருக்கின்றது. அரசியல் என்ற சொல் கிரேக்கத்தில் நகர அரசுகளை குறிப்பதற்காக ஆரம்பத்தில் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இன்று தேசிய நவீன அரசுகளை ஆராயும் ஒரு துறையாக இந்த அரசியல் துறை மாற்றம் அடைந்திருக்கின்றது. இதன் அடிப்படையில் அரசியல் விஞ்ஞானம் இரண்டும் வேறுபடுகிறது. அரசியல் என்பது நடைமுறை சார்ந்த விடயமாக இருக்க அதனை கற்றலே அரசியலாக காணப்படுகிறது. அரசியல் 2500 வருட காலம் பழமை வாய்ந்த ஒரு கற்கை நெறியாக இருக்கு. இந்த அரசியலில் பின்வரும் விடயங்கள் முக்கியமாக ஆய்வு செய்யப்படுகிறது. இந்த அரசியலில் பின்வரும் விடயங்கள் முக்கியமாக ஆய்வு செய்யப்படுகிறது. ஒன்று, பிரதிநிதித்துவ முறைகள், வாக்காளர்களின் நடத்தைகள், மோதல் முகாமை, கொள்கை உருவாக்கம் அமலாக்கம், சர்வதேச தொடர்புகள், யுத்தம் மற்றும் சமாதானம், அரசியல் யாப்புக்கள், அதிகாரம் பற்றிய விடயங்கள், அரசியல் எண்ணக்கருக்கள், உரிமைகள், சுதந்திரங்கள், இப்படி பல்வேறுபட்ட விடயங்களை அரசியல் ஆய்வு செய்கிறது. இந்த அரசியலில் இடம்பெறுகின்ற விடயங்களை இப்படி நாம பல தலைப்புகள்ல பார்த்தோமே. இந்த அரசியலில் இடம்பெறுகின்ற விடயங்களை நாம் பிரதானமாக 4 தொகுதிகளாக பிரித்து நோக்கலாம். ஒன்று, அரசியல் கோட்பாடுகள், அரசியல் சிந்தனைகள், அரசியல் தத்துவங்கள், அரசியல் கருத்துக்கள். அரசியல் பாடத்துல பல்வேறுபட்ட விடயங்கள் இடம்பெறுவதாக பார்த்தோம். இவ்வாறு அரசியல் பாடத்தில் இடம்பெறுகின்ற பல்வேறுபட்ட விடயங்களையும் பிரதானமாக 4 தலைப்புகளின் கீழே நாம வகைப்படுத்தி நோக்கலாம். ஒன்று, அரசியல் கோட்பாடுகள், அரசியல் சிந்தனைகள், அரசியல் தத்துவங்கள், அரசியல் கருத்துக்கள். சரி, அரசியல் சிந்தனை என்பது அரசியல் முறைமையில் அனைத்து செயற்பாட்டினையும் அது அரசியல் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் தாக்கத்தினை பற்றி அக்காலப்பகுதியில் வாழ்ந்த சிந்தனையாளர்களால் முன்வைக்கப்படும் கருத்துக்கள். அரசியல் சிந்தனை எனப்படுவது அந்தந்த காலத்தில வாழ்ந்த சிந்தனையாளர்களால முன்வைக்கப்படுகின்ற கருத்துக்கள். அரசியல் தத்துவம் என்பது லட்சிய அரசு பற்றி தத்துவ ஞானிகளால் முன்வைக்கப்பட்ட விடயங்கள். உதாரணம் பிளேட்டோவின் அறிஞன் அரசனாகின்றான் என்ற லட்சிய கோட்பாடு. அரசியல் கருத்துக்கள் என்பது வாழ்க்கை சமூகம் அரசியல் என்பது பற்றி, வாழ்க்கை சமூகம் அரசியல் என்பது பற்றி சமூகமோ அல்லது தனிப்பட்ட குழுக்களோ அரசியல் கட்சியோ கொண்டுள்ள ஒற்றை கருத்து தொகுதி, ஒரே மாதிரியான கருத்து தொகுதி. கிரேக்கத்தில் அரசியல் ஆகிய இரண்டுக்கும் இடையில் பாரியளவான வேறுபாடுகள் காணப்படவில்லை. இவை இரண்டும் ஒன்றாகவே நோக்கப்பட்டது. ஆனால் தற்போது
அரசியல் என்பது வேறு, அரசறிவியல் என்பது வேறு என்ற நிலைப்பாடு காணப்படுகிறது. ஓகே, அப்ப இன்றைக்கு நாம 101 பார்த்திருக்கிறோம். அரசியல் அரசறிவியல் ஆகியவற்றுக்கு இடையிலான தொடர்புகளை ஆராய்க. அரசியல் அரசறிவியல் ஆகியவற்றுக்கு இடையிலான தொடர்புகளை ஆராய்க. சரி, இப்ப இதுல இந்த ஒவ்வொரு விடயத்தை நாம கொஞ்சம் தனித்தனியாக பிரித்து ஆராய்வோம் அடுத்த கிளாஸ்ல. அப்ப இன்றைக்கு இந்த விடயத்தை பார்த்துக்கொள்ளும். டியூட் செய்ய தேவையில்லை, யாருமே செய்ய போறதும் இல்லை, செய்யவும் இல்லை. நான் டியூட் சொல்லி கொண்டுதான் இருக்கிறேன். நீங்க யாரும் செய்யறதில்லை. 100 லெவல்ல யாரோ 2 பிள்ளைகள் மட்டும் செய்து போடுது, வேற யாருமே 100 லெவல்ல டியூட் செய்யறது இல்லை, 2 பேரை தவிர. சரி, அப்ப இப்ப நான் சொல்றேன், நீங்க டியூட் செய்ய வேண்டாம். அப்ப அது எனக்கு நல்லமே. நீங்க டியூட் செய்ய வேண்டாம். டியூட் செய்யணும் சொன்னாலும் செய்ய மாட்டீங்களே, அதனால நீங்க டியூட் செய்ய வேண்டாம். இந்த பகுதியில இருந்து ஓகே, சந்தோஷமாக இருக்கும். ரைட், அடுத்து நாம பார்க்கிறோம் 102 இருந்து ஒரு பகுதி பார்க்கிறோம். 102 நாம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இலங்கையின் அரசியல் திட்ட வளர்ச்சி அல்லது காலனித்துவ அரசு தொடர்பாக பார்த்திருந்தோம். அந்த காலனித்துவ அரசு தொடர்பான பின்னணியை, அறிமுகம் தொடர்பான விடயங்களை கடந்த வகுப்பில் நாம் அவதானித்திருந்தோம். இன்று அந்த காலனித்துவத்தோடு சம்பந்தப்பட்ட மற்றொரு விடயத்தை அவதானிக்க இருக்கின்றோம். சரி, அப்ப நாம பார்த்திருந்தோம், இலங்கையில காணப்பட்ட பல்வேறு சூழ்நிலைகளை அடிப்படையாக கொண்டு 1827 ஆண்டில் இலங்கையின் வரவிலும் கூடிய செலவை சீர் செய்வதற்காகவும் 1818 ஆண்டில் கண்டியில் ஏற்பட்ட கலவரத்தை போன்று பிரிதொரு கலவரம் ஏற்படாது தடுப்பதற்காகவும் முழு இலங்கையையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வருவதற்கும் அரச ஏகபோக விடயங்களில் தனியாருக்கு வாய்ப்பளிப்பதற்கும் பல ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டன. எப்பொழுது? 1927 ஆண்டு. என்னென்ன ஆலோசனைகள்? ஒன்று, இலங்கையின் வரவிலும் கூடிய செலவை சீர் செய்வது, கண்டி கலவரத்தை போன்று பிரிதொரு கலவரம் ஏற்படாது தடுப்பது, முழு இலங்கையையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வருவது, அரச ஏகபோக விடயங்களில் தனியாருக்கும் வாய்ப்பளிப்பது, இப்படி இலங்கை நிலவுகின்ற இரட்டை நிர்வாகத்தை முடிவுக்கு கொண்டு வருவது, இப்படி பல்வேறுபட்ட ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டன. இந்த ஆலோசனைகளை நடைமுறைப்படுத்தும் வகையில் 1829 ஆண்டு இலங்கைக்கு விஜயம் செய்த WMG கோல்ட்புரூக், CH கமரன் ஆகியோரை உள்ளடக்கிய ஆணைக்குழுவினை குடியேற்ற நாட்டின் நிலையினை பரிசீலனை செய்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பிரித்தானிய அரசு அனுப்பி வைத்தது. அப்ப இந்த ஆலோசனைகளுக்கு அமைய, இந்த ஆலோசனைகளை நடைமுறைப்படுத்தும் வகையில் கோல்ட்புரூக், கமரன் ஆகியவர்களை இலங்கைக்கு அனுப்பி இலங்கையின் நிலையினை பரிசீலனை செய்து ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு பிரித்தானிய அரசு இலங்கைக்கு அனுப்பி வைத்தது. கிளியர்? இவ்வாணைக்குழு தமது அறிக்கையை 1833 ஆண்டில் சமர்ப்பித்தது. அதன்படி அறிமுகப்படுத்தப்பட்ட அரசியல் அமைப்பு தான் இந்த கோல்ட்புரூக் கமரன் சீர்திருத்தம் என அழைக்கப்பட்டது. இந்த ஆணைக்குழுவின் அறிக்கைக்கு அமைய உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு தான் கோல்ட்புரூக் கமரன் அரசியல் சீர்திருத்தம். இந்த சீர்திருத்தம் 1833 ஆண்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. சரி, இனி நாம பார்க்கிறோம், இச்சீர்திருத்தத்தின்படி இலங்கை நிர்வாகத்தை சீர் செய்யும் முகமாக சட்ட நிரூபண சபை, சட்ட நிர்வாக சபை என 2 சபைகள் உருவாக்கப்பட்டன. இந்த ஆணைக்குழுவின் சிபார்சின்படி முக்கியமாக மேற்கொள்ளப்பட்ட விடயம், இலங்கையின் நிர்வாகத்தை சீர் செய்யும் முகமாக சட்ட நிரூபண சபை, சட்ட நிர்வாக சபை என 2 சபைகள் உருவாக்கப்பட்டது. இதன் முக்கியமான சிபார்சு என்னன்னு சொன்னால், இந்த கோல்ட்புரூக் ஆணைக்குழுவின் சிபார்சின் அடிப்படையில் இலங்கையின் நிர்வாகத்தை சீர் செய்வதற்காக சட்ட நிரூபண சபை, சட்ட நிர்வாக சபை என 2 சபைகள் உருவாக்கப்பட்டன. இதுவரை காலமும் இலங்கையில் இப்படிப்பட்ட சபைகள் காணப்படவில்லை. மாறாக எல்லா அதிகாரிகளும் தேசாதிபதியிடமே காணப்பட்டது. இந்த தேசாதிபதியிடம் காணப்பட்ட இந்த அதிகாரங்களை பரவலாக்க வேண்டும், இலங்கை மக்களுக்கு வழங்க வேண்டும் அல்லது ஐதாக்கப்பட வேண்டும் என்பதற்காக 2 சபைகள் உருவாக்கப்படுகின்றன. அதில் ஒன்றுதான் சட்ட நிரூபண சபை, மற்றது சட்ட நிர்வாக சபை. இதில் சட்ட நிரூபண சபை சட்டத்திற்கு பொறுப்பாகவும் சட்டங்களை உருவாக்குவதற்கும், சட்ட நிர்வாக சபை உருவாக்கப்பட்ட சட்டத்தை நிறைவேற்றுவதற்கும் பொறுப்பாக இருந்தது. சட்ட நிரூபண சபை சட்டத்தை உருவாக்குவதற்காகவும், சட்ட நிர்வாக சபை உருவாக்கப்பட்ட சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காகவும் ஏற்படுத்தப்பட்டது. ஓகே, சட்ட நிர்வாக சபையில்
சட்ட நிர்வாக சபையில் அரசாங்க காரியதரிசி, நில அளவை அதிகாரி, கணக்காளர் நாயகம், வருமான வரி அதிகாரி. சட்ட நிர்வாக சபையில் அரசாங்க காரியதரிசி, நில அளவை அதிகாரி, கணக்காளர் நாயகம், வருமான வரி அதிகாரி, கொழும்பு அரசாங்க அதிபர், தனதிகாரி போன்றோர் இடம்பெற்றனர். எதுல? சட்ட நிர்வாக சபையில். இச்சபைக்கு தேசாதிபதி தலைமை தாங்கினார். சட்ட நிர்வாக சபைக்கு தேசாதிபதி தலைமை தாங்கினார். சட்டங்களை உருவாக்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட சபை, சட்டங்களை உருவாக்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட சபையை நாம சொல்லுவோம் சட்ட நிரூபண சபை அல்லது சட்டவாக்க கழகம் என்று சொல்லுவோம். இந்த சட்டவாக்க கழகமானது 15 உறுப்பினர்களை கொண்டு காணப்பட்டது. இந்த 15 உறுப்பினர்கள் 9 பேர் உத்தியோக சார்பு உள்ளவர்கள், 6 பேர் உத்தியோக சார்பு அற்றவர்கள். உத்தியோக சார்பு உள்ளவர்கள் எனப்படுபவர்கள் அந்த காலத்தில் இலங்கை அரசியலில் உயர் ஆதிக்கம் செலுத்தி வந்த அல்லது இலங்கையில் உயர் பதவிகளை வகித்து வந்த பிரித்தானியருக்கு அல்லது இலங்கை அரசில் உயர் பதவிகளை வகித்து வந்த அரசு அதிகாரிகளுக்கு சட்டசபையில் வாய்ப்பு வழங்கப்பட்டது. அதாவது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சட்டசபையில் வாய்ப்பு வழங்கப்பட்டது. இவ்வாறு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சட்டசபையில் வழங்கப்பட்ட வாய்ப்புகளாக 9 உறுப்பினர் தொகை. உத்தியோகப்பட்ட அட்டவர்கள் எனப்படுபவர்கள் பெரும்பாலும் இலங்கையருக்காக வழங்கப்பட்ட ஒரு ஏற்பாடு. அந்த உத்தியோகப்பட்டு அற்றவர்களையும் ஐரோப்பியர் 3 பரங்கியர் உண்டு. இவர்கள் எல்லாமே யார்? அப்ப ஐரோப்பியர், சிங்களவர் உண்டு, தமிழர் உண்டு. ஆக மொத்தத்தில் 1833 ஆண்டு கொண்டு வரப்பட்ட அரசாங்க சபையில சுதேசிய மக்களுக்கு 2 பிரதிநிதித்துவம் மட்டும்தான் கிடைத்தது. 15 சிங்களவர் உண்டு, தமிழர் உண்டு. மற்றது எல்லாமே யாரு? பெரும்பாலும் ஐரோப்பியர் அல்லது பிரித்தானியரை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவர்களாக காணப்பட்டார்கள். சரி, இதான இந்த விடயத்தை தான் நான் அட்டவணையில உங்களுக்கு சொல்லி முடிச்சிருக்கேன். அப்ப இந்த கோல்புரூக் அரசியல் திட்டத்தின் கீழ் கோல்புரூக் என்பவர் தனியான பல சீர்திருத்தங்களையும் கமரன் என்பவர் தனியான பல சீர்திருத்தங்களையும் முன்வைத்தனர். கோல்புரூக் அரசியல் திட்டத்தின் கீழ் கோல்புரூக் என்பவர் தனியான பல சீர்திருத்தங்களையும் கமரன் என்பவர் தனியான பல சீர்திருத்தங்களையும் முன்வைத்தனர். அந்த வகையில் கோல்புரூக் என்பவரினால முன்வைக்கப்பட்ட சீர்திருத்தங்கள் இலங்கைக்கு வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வருவதற்கும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு தேவையான சுதந்திரமான சந்தையை ஏற்படுத்தி கொடுத்தது. அப்ப இவரின் முதலாவது சிபாரிசு என்னது? இலங்கைக்கு வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வருவதற்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு தேவையான சுதந்திரமான சந்தை சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தல். இதான் நாம சொன்னோம், அரசு ஏகபோக உரிமையாக காணப்படுகின்ற விடயத்தில் தனியாருக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தல். அந்த தனியார் யாரு? பெரும்பாலும் வெளிநாட்டவர்களாக காணப்பட்டார்கள். அடுத்து குடியேற்ற நாட்டாட்சி நிர்வாக அதிகாரிகள் வர்த்தக செயற்பாடுகளில் ஈடுபடுவதை தடுத்தல். அப்ப இலங்கையில இருந்த உயர் அதிகாரிகள், பிரித்தானிய அரசின் உயர் அதிகாரிகள் தான் அந்த காலப்பகுதியில இலங்கையில முக்கியமான வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள். ஏற்றுமதி இறக்குமதி நடவடிக்கைகள்ல 1833 ஆண்டுக்கு முன்னர் ஈடுபட்டது இந்த குடியேற்ற நாட்டாட்சி நிர்வாகி. அதனை இவர் முடிவுக்கு கொண்டு வருகிறார் கோல்புரூக். இலங்கை நிர்வாகத்தை ஒரு குடையின் கீழ் கொண்டு வருது. கோல்புரூக் இலங்கைக்கு விஜயம் செய்த காலப்பகுதியில் இலங்கை நிர்வாகமானது கரையோரம் மலையகம் என 2ஆக காணப்பட்டது. அவ்வாறு காணப்பட்ட இரட்டை நிர்வாகத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவது இவர்களின் நோக்கமாக இருந்தது. அடுத்து இலங்கை நிர்வாகத்தை ஒரு குடையின் கீழ் கொண்டு வருவது, கரைநாட்டு மலைநாட்டு நிர்வாகங்களை ஒன்றாக இணைத்து மலைநாட்டில் நிலவிய தனியான நிர்வாகத்தை முடிவுக்கு கொண்டு வருவது, இலங்கை நிர்வாகத்தை 5 மாகாணங்களாக பிரித்து ஒவ்வொரு மாகாண நிர்வாகத்தையும் அரசாங்க அதிபரின் கீழ் கொண்டு வருது. அடுத்த முக்கியமான சிபார்சு வருது. இலங்கையை 5 மாகாணங்களாக பிரித்து மாகாணத்தின் நிர்வாக அதிகாரத்தை அரசாங்க அதிபரின் கீழ் கொண்டு வருதல். இலங்கைக்கு வருகை தரும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் மற்றும் சுதேசிய உயர் வர்க்கத்தினருக்கு நிர்வாகத்தில் பங்கேற்கும் முகமாக பிரதிநிதித்துவத்தை பெற்றுக் கொடுத்தது. அதாவது வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் நிர்வாகத்தில் பங்கேற்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. தேசாதிபதியை சட்ட நிரூபண சபையுடனும் சட்ட நிர்வாக சபையுடனும் இணைந்து ஆட்சி புரியும் ஒருவராக மாற்றுதல். இதற்கு முதல்ல தேசாதிபதி தனியாக தமது கடமைகளை மேற்கொண்டு வந்தார். எங்கு தேசாதிபதி அப்படி மேற்கொள்ளக்கூடாது என்று சொல்லி சட்ட நிரூபண சபை, சட்ட நிர்வாக சபை
ஆகியவற்றோடு இணைந்து தமது பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என வரையறையை கொண்டு வந்தார்கள். அப்ப இதனூடாக தேசாதிபதியின் அதிகாரங்கள் வரையறுக்கப்படுகிறது. சிவில் சேவையாளர்களின் சம்பளத்தை குறிப்பிட்ட அளவு குறைத்தமை. அப்ப இதற்கு முதல்ல சிவில் சேவையாளர்களின் சம்பளம் மிக அதிகமாக இருந்தது. சிவில் சேவையாளர்களாக யார் இருந்தது? பிரித்தானியர். மொத்தத்தில் இலங்கையில சிவில் சேவையில யார் இருந்தது? பிரித்தானியர். அவர்களுக்கான சம்பளம் மிக உயர்வாக இருந்தது. மற்றும் அதன் காரணமாக சிவில் சேவையாளர்களுக்கு ஏற்படும் நட்டத்தை ஈடு செய்வதற்கு அவர்களுக்கு காணிகளை வழங்கி வர்த்தக பயிற்சிகளில் ஈடுபட தூண்டியது. அப்ப அவர்களின் சம்பளம் குறைக்கப்பட்டது. இப்ப சம்பளம் குறைக்கப்பட்டால் அவர்கள் வருமானத்துக்கு ஏதாவது செய்யணும் என்பதற்காக பெரிய பெரிய காணிகளை வழங்கினார்கள் அந்த சிவில் சேவையாளர்களுக்கு. பெரிய பெரிய காணின்னு சொன்னால் 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் காணிகளை வழங்கினார். வழங்கி அதில் வர்த்தக பயிற்சிகளில் ஈடுபட தூண்டினார்கள். அதன் காரணமாக இலங்கையில தேயிலை, ரப்பர், தெங்கு போன்ற பெருந்தோட்ட பயிர்கள் ஏற்பட ஆரம்பித்தது. போன்ற பயிற்சிகை நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கு இந்த சிவில் சேவையாளர்களுக்கு வழங்கிய இந்த வாய்ப்பு ஒரு காரணமாக அமைந்தது. ஆங்கில கல்வியை ஆரம்பிப்பதன் மூலம் இலங்கையர்களுக்கும் சிவில் சேவையில் நுழைவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தமை. ஆங்கில கல்வியை இங்கு அறிமுகப்படுத்தியதனூடாக இலங்கையர்களும் சிவில் சேவையில் நுழையலாம், இலங்கையர்களுக்கும் சிவில் சேவையில் நுழைவதற்கான ஒரு வாய்ப்பை இவர்கள் பெற்றுக் கொடுத்தார்கள். இது அடுத்த ஒரு நன்மையாக நாம் குறிப்பிடலாம். சரி, அடுத்து அரசின் ஏகப்போக உரிமையை இல்லாதொழித்தல். வர்த்தக நடவடிக்கைகள்ல அரசின் ஏகப்போக உரிமையாக காணப்படுகின்ற விடயத்தை இல்லாதொழித்தமை. மானிய முறையில் அமைந்த ராஜகாரிய முறையை இல்லாதொழித்தமை. அடுத்த முக்கியமான விடயம் மானிய முறையில் அமைந்த ராஜகாரிய முறையை இல்லாதொழித்தமை. உள்நாட்டவர்களும் வெளிநாட்டவர்களும் முதலீடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை பரவலாக்குவதற்கு சேமிப்பு வங்கி ஒன்றை ஆரம்பித்தார். அப்ப இவர் காலத்தில் தான் இந்த சேமிப்பு வங்கி முறை இலங்கையில ஆரம்பிக்கப்படுகிறது. பாரியளவான வர்த்தக பயிற்சிகை நடவடிக்கைக்கு தலைமையிட்டமை. பாரியளவான வர்த்தக பயிற்சிகை, பெருந்தோட்ட பயிற்சிகை நடவடிக்கைகளுக்கு இங்கு தலைமிடப்பட்டது. ஐரோப்பியர்கள் கொழும்புக்கு வெளியே காணிகளை பெற்றுக் கொள்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடைகள் அகற்றியும். அப்ப ஐரோப்பியர் இலங்கையில எந்த பாகத்திலும் காணிகளை பெற்றுக் கொள்ளலாம், அதில் பெருந்தோட்ட பயிர்களை உண்டு பண்ணலாம் என்ற ஒரு நிலைப்பாடு இவரின் ஊடாக சிபாரிசு செய்யப்பட்டது. இது அவ்வளவும் கோல்ப்ரூக் என்பவரினால முன்வைக்கப்பட்ட சிபாரிசுகள். இனி நாம பார்க்கிறோம் கேமரன் என்பவரினால முன்வைக்கப்பட்ட சிபாரிசுகள். சுதந்திரத்துக்கான நீதித்துறையினை ஸ்தாபிப்பதற்கு, ஒரு சுதந்திரமான நீதித்துறையினை ஸ்தாபிப்பதற்கு நடவடிக்கை எடுத்தல். அப்ப இவரின் பிரதானமான கடமை என்னது? ஒரு சுதந்திரமான நீதித்துறையை ஸ்தாபித்தல். இவரின் பிரதானமான சிபார்சாக அமைந்திருந்தது இலங்கையில ஒரு சுதந்திரமான நீதித்துறையை ஸ்தாபித்தல். இதற்கென உயர் நீதிமன்ற நீதியரசர்களை பிரித்தானிய அரசாங்கத்தினால் நியமித்தல். அப்ப இதற்காக இவர் என்ன செய்யறாரு? உயர் நீதிமன்ற நீதியரசர்களை பிரித்தானிய அரசினால, பிரித்தானிய அரசாங்கத்தினால நியமிக்கக்கூடிய ஒரு பொறிமுறையை ஏற்படுத்தினார். பிரித்தானிய அரசாங்கத்தினால் நியமிக்கக்கூடிய ஒரு ஏற்பாட்டை இவர் செய்தார். நீதிபதிகளின் தீர்ப்புகளை தேசாதிபதிக்கு அனுப்புவதனை தடை செய்தல். அப்ப நீதிபதிகள் இதற்கு முன்னர் தீர்ப்பு வழங்குகின்ற பொழுது அந்த தீர்ப்பினை பரிசீலிக்கக்கூடிய அதிகாரம் தேசாதிபதிக்கு இருந்தது. அந்த விடயத்தை இவர் தடை செய்கிறார். அதாவது நீதிபதிகள் தமது தீர்ப்பினை தேசாதிபதிக்கு பரிசீலனைக்காக அனுப்ப வேண்டும் என்ற நியதி இவரினால நிவர்த்திக்கப்படுகிறது. ஓகே, அப்ப அடுத்தது என்னது? நீதிமன்ற தீர்ப்புகளை தேசாதிபதியின் பரிசீலனைக்காக அனுப்ப வேண்டும் என்ற விடயம் இங்கு தடை செய்யப்படுகிறது. கரையோர மற்றும் மலைநாட்டு மாகாணங்களில் அமைக்கப்பட்டிருந்த பல்வேறுபட்ட நீதிமன்றங்களை அகற்றி முழு இலங்கைக்கும் உயர் நீதிமன்ற தலைமையின் கீழ் ஒரு ஐக்கிய நீதிமன்ற கட்டமைப்பினை உருவாக்கியது. அப்போ இந்த கேமரன் வருவதற்கு முன்னர் கரையோர பகுதிகளுக்கு ஒரு வகையான நீதிமன்ற முறையும் கண்டி பகுதிகளுக்கு ஒரு வகையான நீதிமன்ற முறையும் காணப்பட்டது. அதனை இல்லாமல் ஆக்கி ஒரு உயர் நீதிமன்றத்தின் கீழ் இலங்கையில் எல்லா பாகங்களிலும் இயங்கக்கூடிய ஒரு ஐக்கிய நீதிமன்ற கட்டமைப்பை உருவாக்கியமை இவர் முன்வைத்த அடுத்த முக்கியமான சிபார்சாக நாம் குறிப்பிடலாம். ஓகே, அடுத்தது மாவட்ட நீதிமன்றங்களை ஸ்தாபித்தல். இவரின் அடுத்த ஏற்பாடு மாவட்ட நீதிமன்றங்களை ஸ்தாபித்தல். கேமரனின் சீர்திருத்தங்கள். சிவில் நீதிமன்றங்களை தேசாதிபதியின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுவித்ததன் மூலம் நீதித்துறையை நிறைவேற்றுத்துறையிலிருந்து வேறுபடுத்தமே. அடுத்து இவரால் மேற்கொள்ளப்பட்ட முக்கியமான சிபார்சு என்னன்னு சொன்னால், சிவில் நீதித்துறையை
தேசாதிபதியின் கட்டுப்பாட்டில் இருந்து விடுவித்து தேசாதிபதியின் கட்டுப்பாட்டில் இருந்து விடுவித்து தேசாதிபதியின் கட்டுப்பாட்டில் இருந்து சிவில் நீதித்துறையை விடுவித்து தேசாதிபதியின் அதாவது நிறைவேற்றுத்துறையிலிருந்து நீதித்துறை அகற்றிய பெருமை இவருக்கு காணப்படுகிறது. நீதியை நிர்வகிப்பதற்கு பிரதம நீதியரசரையும் 2 கனிஷ்ட நீதியரசர்களையும் கொண்ட உயர் நீதிமன்றம் ஒன்று உருவாக்கப்பட்டு சகல நீதித்துறை பணிகளும் உயர் நீதிமன்றத்தின் மேற்பார்வையின் கீழ் மேற்கொள்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டமை. பிரதம நீதியரசர் கனிஷ்ட 2 நீதியரசர்களை தலைமையாக கொண்டு ஒரு உயர் நீதிமன்றம் ஒன்று உருவாக்கி முழு நாட்டு நீதித்துறையையும் அந்த உயர் நீதிமன்றத்தின் தலைமையின் கீழ் இயங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டமை இவரின் நீதித்துறையோடு சம்பந்தப்பட்ட அடுத்த முக்கியமான ஏற்பாடு. வழக்குகளை தீர்க்கும் போது இலங்கை மதிப்பீட்டாளர்களின் உதவியை பெற்றுக் கொள்ளுதல். இப்ப இதுவரையும் வழக்குகள் தீர்க்கப்பட்ட பொழுது இலங்கையரின் கருத்துக்களை கேட்டுக்கொள்ளல் இலங்கையரின் கருத்துக்களை கேட்டுக்கொள்ள இளைஞர்களுக்கு கருத்துக்களை சொல்வதற்கான வாய்ப்பும் இருக்கல. ஏன்? நீதிமன்ற விசாரணைகள் அனைத்தும் ஆங்கிலத்தில் மேற்கொள்ளப்பட்டது. அப்ப இளைஞர்களுக்கு கருத்துக்களை சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கல்ல. ஆனால் எங்கு ஆங்கில கல்வியை போதிக்க செய்து அதனூடாக இலங்கையர்களும் கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கின்றார் இந்த கமரன் என்பவர். அடுத்து ஐரோப்பியர்களுக்கும் சுதேசிகளுக்கும் இலங்கையில் காணப்பட்ட தனித்தனியான நீதிமன்ற முறைகளை இலங்கையில ஐரோப்பியர்களுக்காகவும் சுதேசிகளுக்காகவும் தனித்தனியாக காணப்பட்ட நீதிமன்ற முறைகளை முடிவுக்கு கொண்டு வருதல். அப்ப இவர் சிபாரிசுகளை முன்வைப்பதற்கு முன்னர் ஐரோப்பியர்களை விசாரிப்பதற்காக ஒரு நீதிமன்றமும் இலங்கையில் வாழ்ந்த சுதேசிகளை விசாரிப்பதற்காக ஒரு நீதிமன்றமுமாக 2 வகையான நீதிமன்றங்கள் காணப்பட்டன. அதனை இவர் முடிவுக்கு கொண்டு வருகிறார். இலங்கையின் சிவில் நிர்வாகத்தினை பாதுகாப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுத்தல். இதற்காக அவர் என்ன செய்யறாரு? இலங்கையில காணப்பட்ட இங்கிலாந்தில் காணப்பட்ட கொபயாஸ் போன்ற சட்டங்களை அதாவது நிர்வாகத்தை சீர்படுத்துவதற்காக இங்கிலாந்தில் காணப்பட்ட சட்டங்கள் கொபயாஸ் போன்ற சட்டங்கள் அதனை இலங்கைக்கு அறிமுகம் செய்கிறார். 1833 ஆண்டு தொடக்கம் 1910 ஆண்டு வரை சுமார் 77 ஆண்டு காலப்பகுதிகளாக நடைமுறையில் இருந்த இந்த கோல்புக் அரசியல் திட்டத்தில் சில திருத்தங்கள் மாத்திரம் கொண்டு வரப்பட்டன. 77 ஆண்டு காலப்பகுதிகளாக ஒரே சீர்திருத்தம் நடைமுறையில் இருந்தது. இவ்வாறு 77 ஆண்டு காலப்பகுதிகளாக நடைமுறையில இருந்த இந்த சீர்திருத்தத்தில் சில மாற்றங்கள் மாத்திரம் சில மாறுதல்கள் மாத்திரம் மேற்கொள்ளப்பட்டன. சரி, அத்தகைய மாற்றங்களை நாம் பின்வருமாறு வகைப்படுத்தி நோக்கலாம். ஒன்று, 1848 ஆண்டில் பொது நிதியினை செலவழிக்கும் போது சட்ட நிரூபண சபையின் அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்ற சீர்திருத்தம் முன்வைக்கப்பட்டது. அப்ப முதலாவது சீர்திருத்தம் கொபயாஸ் என்றால் என்னன்னு கேட்டிருக்கிறீங்க. அது விளக்கம் தேவையில்ல. இங்கிலாந்தில் அந்த நாட்டு நிர்வாகத்தை சீர்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட சட்டங்கள், அந்த சட்டங்கள் இலங்கையிலும் அறிமுகப்படுத்தப்பட்டது. அது மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். அது இங்கிலாந்தில் இருந்த சட்டம். இங்கிலாந்தில் அந்த சட்டத்தினூடாக நிர்வாகம் சிறப்பாக இயங்கியது. அந்த சட்டத்தை இவர்கள் இலங்கையிலும் அறிமுகப்படுத்தினார். ஓகே, அடுத்தது அப்ப இதுல முதலாவது சீர்திருத்தம் வந்து என்னது? 1848 ஆண்டில் பொது நிதியினை செலவழிக்கும் போது சட்ட நிரூபண சபையின் அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்ற சீர்திருத்தம் முன்வைக்கப்பட்டது. 1959 ஆண்டில் உத்தியோகப்பற்ற அற்றவர்கள் யாரு? பெரும்பாலும் இளைஞர்கள். உத்தியோகப்பற்ற அற்றவர்களும் மசோதாக்களை கொண்டு வரலாம் என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டது. உத்தியோகப்பற்ற அற்றவர்களும் மசோதாக்களை கொண்டு வரலாம் என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டது. 1889 ஆண்டில் உத்தியோகப்பற்ற அற்றவர்களின் எண்ணிக்கை 6 8 அதிகரிக்கப்பட்டது. 1889 ஆண்டில் உத்தியோகப்பற்ற அற்றவர்களின் எண்ணிக்கை 6 8 அதிகரிக்கப்பட்டது. இது அடுத்த ஏற்பாடாக இருந்தது. சரி, இனி நாம பார்க்கிறோம் இந்த கோல்புக் கமரன் சீர்திருத்தத்தினால இலங்கைக்கு கிடைத்த நன்மைகள். ஒன்று, ஜனநாயக மூலக்கொள்கையை அடிப்படையாக கொண்ட ஆட்சி முறை இலங்கையில் உருவாக்கியது. ஜனநாயகத்தை அடிப்படையாக கொண்ட ஆட்சி முறை ஒன்று இலங்கையில் உருவாகியது. மசோதா எனப்படுவது சட்ட மூலம். ஒரு விடயம் சட்டமாவதற்கு முன்னர் அது ஒரு எழுத்து ஆவணமாக தயாரிக்கப்படும். ஒரு சட்டம் முதலில் எழுத்து மூலமான ஒரு ஆவணமாக தயாரிக்கப்படும்.
அந்த எழுத்து மூலமான ஆவணத்தை நாம சொல்லுவோம் சட்ட மூலம். சட்ட மூலத்துக்கு வழங்கப்படுகின்ற இன்னொரு பேர் தான் மசோதா. அந்த மசோதா பாராளுமன்றத்தில் வாத பிரதிவாதங்களுக்கு உட்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்படுகின்ற பொழுது அது சட்டமாக மாறும். ஒரு விடயம் சட்டமாக மாறுவதற்கு முன்னுள்ள நிலை மசோதா. ஒரு விடயம் சட்டமாக மாறுவதற்கு முன்னுள்ள நிலை மசோதா. கிளியர்? ரைட், ஓகே. அப்ப இந்த ஜனநாயக மூலக்கொள்கையை அடிப்படையாக கொண்ட ஆட்சி முறை இலங்கையில் தோற்றம் பெற்றது. அடுத்து சுயாதீனமான ஊழியர் சந்தை உருவாகியது. நம்ம பார்த்திருந்தோமே, அதாவது தனிப்பட்ட நபர்களும் அரச ஏகபோக வர்த்தகத்தில் ஈடுபடுவதற்கான ஒரு சுயாதீனமான நீதித்துறை ஒன்று இலங்கையில் உருவாகியது. ஓகே. பாரிய வர்த்தக பெருந்தோட்டங்கள் இதனால ஏற்பட்டது. தெங்கு, தேயிலை, ரப்பர் போன்ற பாரிய பெருந்தோட்டங்கள் இந்த கோல்புக் கமரன் சீர்திருத்தத்தினால ஏற்பட்டது. தனியார் முயற்சியாளர் வர்க்கம் ஒன்று இலங்கையில் தோன்றியது. இந்திய, பாகிஸ்தானிய, ஐரோப்பிய முதலீட்டாளர்கள். இந்திய, பாகிஸ்தானிய, அப்ப இந்திய முதலீட்டாளர்கள் தான். பாகிஸ்தான் அதுக்கு முன்னுக்கு ஒரே நாடு. அப்போ இந்திய பாகிஸ்தானிய முதலீட்டாளர்கள் வர்க்கம் ஒன்று இலங்கையில் உருவாகியது. மானிய முறை வீழ்ச்சியுற்றமையினால் அதனோடு இணைந்த சாதி முறையும் வீழ்ச்சியுற்றது. மானிய முறை சமூகம் வீழ்ச்சியுற்றதனால அதனோடு இணைந்த சாதி முறையும் வீழ்ச்சி ஆரம்பித்தது. சுயாதீனமான சிவில் சேவைக்கான அடித்தளமிடப்பட்டது. அதாவது சுதந்திரமாக இயங்கக்கூடிய அரச சேவைக்கு இந்த கோல்புக் கமரன் சீர்திருத்தம் அடித்தளமிட்டது. இதுகள் நீங்க கொஞ்சம் பாடமாகத்தான் வரும் விளக்கத்தோட. அடுத்து ஒற்றையாட்சி முறை தோன்றியமையினால் பிரதேச பிரபுத்துவ தலைவர்களின் அதிகாரங்கள் வீழ்ச்சியடைந்தவை. இதற்கு முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில கரையோரம் தனியாகவும் கண்டி தனியாகவும் இருந்தது. அது மாத்திரமில்லாது பல பல பிராந்தியங்கள்ல தனித்தனி நபர்கள் செல்வாக்கு மிக்கவர்களாக இருந்தார்கள். முழு இலங்கையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்ததனால தனித்தனி பிரதேசங்களில் காணப்பட்ட பிரபுத்துவ ஆட்சி முறை இல்லாமல் செய்யப்பட்டது. இலங்கையில் நிலவி வந்த மன்னராட்சி முறை இல்லாதொழிக்கப்பட்டது. இலங்கையில மன்னராட்சி முறை காணப்பட்டது. இப்போ 1796 ஆண்டுல இருந்தும் மன்னராட்சி தான். ஆனால் இங்க அந்த மன்னராட்சி முறையிலிருந்து சற்று விலகி மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட ஒரு ஆட்சி முறை ஏற்படுத்தப்பட்டது இந்த கோல்புக் அரசியல் திட்டத்தினால. இங்கு உருவாக்கப்பட்ட சட்டசபையானது எதிர்காலத்தில் இலங்கையில பாராளுமன்றம் ஒன்று உருவாவதற்கு வழிவகுத்தது. இன்று இலங்கையில் ஒரு பாராளுமன்றம் ஒன்று காணப்படுதுன்னு சொன்னால் இன்று இலங்கையில் காணப்படுகின்ற பாராளுமன்றத்திற்கு அடித்தளம் இட்டது கோல்புக் அரசியல் திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்ட சட்டத்துறை. அடுத்து பிரதிநிதித்துவ ஜனநாயக முறை அறிமுகமாகியது. அடுத்த முக்கியமான விடயம் பிரதிநிதித்துவ ஜனநாயக முறை இலங்கையில் அறிமுகமாகியது. தேசாதிபதியிடம் செறிந்து காணப்பட்ட அதிகாரங்கள் சட்ட நிரூபண சபையிடமும் சட்ட நிர்வாக சபையிடமும் பகிர்ந்தளிக்கப்பட்டது. அவை இதுவரை காலமும் முழு நாட்டின் அதிகாரத்தையும் தேசாதிபதியை கொண்டு நடத்தி வந்தார். அந்த அதிகாரங்கள் எங்கு சட்ட நிரூபண சபையிடமும் சட்ட நிர்வாக சபையிடமும் என இரண்டாக பகிர்ந்தளிக்கப்படுகிறது. ஆங்கில கல்வி அறிமுகமானது ஆங்கிலம் கற்ற உயர் மத்தியதர வகுப்பொன்று எழுச்சி பெறுவதற்கு வழிவகுத்தது. எங்கு ஏற்படுத்தப்பட்ட ஆங்கில கல்வியானது ஆங்கிலம் கற்ற உயர் மத்தியதர வகுப்பொன்று எழுச்சி பெறுவதற்கு வழிவகுத்தது. அடுத்து வலுவேராக்க கோட்பாட்டின் அடிப்படையில் அமைந்த ஒரு அரசியல் அமைப்பு தோன்றியது. வலுவேராக்க கோட்பாட்டின் அடிப்படையில் அமைந்த ஒரு அரசியல் அமைப்பு இங்கு தோன்றியது. மக்கள் அரசையும் அரசாங்கத்தையும் பிரித்தறிய தளமிட்டார்கள். அரசும் அரசாங்கமும் ஒன்று என்ற கருத்து இதற்கு முன்னர் நிலவியது. இதற்கு முன்ன இலங்கை மக்களுக்கு அரசு என்றால் என்னது, அரசாங்கம் என்றால் என்னன்னு சொல்லி தெரியாது. எல்லாம் ஒன்றாக இருந்தார். அந்த அரசு என்பது வேறு, அரசாங்கம் என்பது வேறு என்பதை பிரித்தறிவதற்கு வழி சவைத்தது இந்த கோல்புக் கமரன் அரசியல் சீர்திருத்தம். பொருளாதார விடயங்களில் தனியாரும் பங்கேற்பதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டது. இதனால இந்திய பாகிஸ்தானிய முதலீட்டாளர்கள் இலங்கையில் முதலீடுகளை செய்தார்கள். அப்ப இந்திய பாகிஸ்தானின் சொல்லப்படுறது என்னன்னு சொன்னால் அந்த காலப்பகுதியில 1833 ஆண்டு காலப்பகுதிகள்ல இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரே நாடு, அப்படித்தானே? அப்ப இந்திய முதலீட்டாளர்களும் பாகிஸ்தானிய முதலீட்டாளர்களும் இலங்கையில முதலீடு செய்தார்கள். நம்ம மொத்தத்துல சொல்லலாம் இந்திய முதலீட்டாளர்கள் என்று சொல்வதே பொருத்தமானது. ஏன் இந்தியா பாகிஸ்தான் தனித்தனி நாடு அல்ல, அந்த காலப்பகுதியில ஒரே நாடாக இருந்தது. ரைட். இனி நாம பார்க்கிறோம் இந்த அரசியல் திட்டத்தின் குறைபாடுகள். இங்கு ஏற்படுத்தப்பட்ட பொருளாதார முறையின் காரணமாக கரையோர விவசாய நடவடிக்கைகள் பாதிப்புட்டு உள்நாட்டு விவசாயம் வீழ்ச்சி. இங்கு ஏற்படுத்தப்பட்ட பொருளாதார முறையின் காரணமாக கரையோர விவசாய நடவடிக்கைகள் பாதிப்புட்டு உள்நாட்டு விவசாயம் வீழ்ச்சியுற்றமை. மிஷனரி கல்வி முறையினால் பிரிவேனா கல்வி முறை வீழ்ச்சி அடைந்தது. இங்கு மிஷனரி கல்வி முறை ஏற்படுத்தப்பட்ட அதனால பிரிவேனா கல்வி முறை மத கல்வியை வழங்குகின்ற சுதேசிய கல்வி முறை வீழ்ச்சியுற்றது. பெருந்தோட்ட பயிற்சிகைக்காக காணிகள் சுவீகரிக்கப்பட்டமையினால் மலைநாட்டில் காணி பிரச்சனை ஏற்பட்டது. இலங்கையில வாழ்ந்த மக்களது காணிகளை இவர்கள் அப்படியே சுவீகரித்தெடுத்தார்கள்.
பெருந்தோட்ட பயிற்சிகைக்காக காணிகளை இலங்கை நாட்டு மக்களிடமிருந்து பறித்தெடுத்தார்கள். இது அடுத்த பிரச்சனை. அடுத்து பெருந்தோட்ட பயிற்சிகைக்காக தொழிலாளர்கள் கொண்டு வரப்பட்டமையினால் நாடட்டோர் என்ற மக்கள் பிரிவினர் இலங்கையில் தோட்டம் பெற்றார்கள். இந்தியாவிலிருந்து பெருந்தோட்ட பயிற்சிகளை மேற்கொள்வதற்காக கூலிகள் கொண்டு வரப்பட்டதனால இவர்களுக்கு இலங்கையிலும் பிரஜா உரிமை அல்ல, இந்தியாவிலும் பிரஜா உரிமை இல்லை. எனவே நாடற்றவர்கள் என்ற ஒரு மக்கள் பிரிவினர் இலங்கையில உருவாவதற்கு இந்த கோல்பர்க் சீர்திருத்தம் வழிவகுத்தது. சமூகமானது ஆங்கில கல்வியை பெற்றவர்கள், ஆங்கில கல்வியை பெறாதவர்கள் என இரண்டாக பிரிய ஆரம்பித்தது. சமூகத்தில் இரண்டு தரப்பினர், ஒரு குரூப் ஆங்கிலம் எழுத வாசிக்க பேச தெரிந்த குரூப், இன்னும் ஒரு குரூப் ஆங்கிலம் தெரியாத குரூப் என இரண்டு குழுக்கள் இலங்கையில் உருவாவதற்கு இந்த கோல்பர்க் அரசியல் திட்டம் வழி சமைத்தது. ஆங்கில கல்வியின் பரவல் இலங்கையின் பாரம்பரிய கலாச்சாரத்தை சீர்குலைப்பதாக அமைந்திருந்தது. ஆங்கில கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டமையினால இனவாரி பிரதிநிதித்துவம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த இனவாரி பிரதிநிதித்துவ முறையானது பல்லின கலாச்சாரத்தன்மை கொண்ட நாட்டிற்கு பொருத்தமானதாக இருக்கவில்லை. பல்லின கலாச்சாரத்தன்மை கொண்ட இலங்கைக்கு இந்த இனவாரி பிரதிநிதித்துவ முறையானது பொருத்தமானதாக இருக்கவில்லை. பெருந்தோட்ட பயிற்சிகையினால் குடிசை கைத்தொழில், சுதேசில இலங்கையில காணப்பட்ட குடிசை கைத்தொழில் முறையானது பெருந்தோட்ட பயிற்சிகையினால பாதிப்புற ஆரம்பித்தது. சரி, இது அவ்வளவும் இதனது குறைபாடுகள். அடுத்து இலங்கையின் பாரம்பரிய கலாச்சாரம் வீழ்ச்சி அடைந்தது. முதலாளித்துவ வர்க்கம் என்ற ஒரு வர்க்கம் எழுச்சி பெற்றது. நாம தேசிய இயக்கத்தில் படிச்சிருக்கோம். சுதேசிய பொருளாதார மட்டம் வீழ்ச்சி அடைந்தது. ஏன்? கரையோர விவசாயம் பாதிப்புற்றது. சுதேசிய மக்கள் வீழ்ச்சி அடைந்தனர். இவ் அரசியல் சீர்திருத்தம் இலங்கைக்கு பொருத்தமானதாக இருக்கவில்லை. ஏனெனில் இந்த அரசியல் திட்டமானது பிரித்தானிய அரசாங்கத்தினால ஏற்படுத்தப்பட்ட ஓர் அரசியல் சீர்திருத்தம். ரைட், ஓகே. அப்ப இன்றைக்கு நாம 101 ஒரு பகுதியும் 102 ஒரு பகுதியும் பார்த்திருக்கிறோம். 101 வரக்கூடிய கேள்வி என்னது? அரசியலையும் அரசியல் விஞ்ஞானத்தையும் வேறுபடுத்தி ஆராய்க. கேள்வியை முடிஞ்சால் எழுதுங்க. நான் சொல்லி நீங்க செய்ய மாட்டீங்க, அதனாலதான் அப்படி சொல்ல வேண்டியதா இருக்குது. அடுத்த கேள்வி, கோல்பர்க் கமரன் சீர்திருத்தங்களை பரிசீலனை செய்து, கோல்பர்க் கமரன் சீர்திருத்தங்களை பரிசீலனை செய்து அதனால் இலங்கையில் ஏற்பட்ட அரசியல் சமூக பொருளாதார விளைவுகளை ஆராய்க. கோல்பர்க் கமரன் சீர்திருத்தங்களை பரிசீலனை செய்து அப்படி என்றால் கோல்பர்க் கமரன் சிபார்சுகளை முன்வைத்து, கோல்பர்க் கமரன் போன்றவர்களின் சிபார்சுகளை முன்வைத்து அதனால் இலங்கையில் ஏற்பட்ட அரசியல் சமூக பொருளாதார விளைவுகளை ஆராய்க. அப்ப இந்த விடயங்களை ஆராய்வதற்கு நீங்க ஆண்டு 10-11 வரலாறு புத்தகத்துல நிறைய விடயங்கள் இருக்குது. தேவையில்லை, நான் கொடுத்திருக்கிறது போடும். முடிஞ்சால் அதையும் ஒரு முறை வாசிச்சு கொண்டு இந்த விடையை ஒரு பூர்ணமாக விடையாக மாற்றி அமைக்க பாருங்க. என்ன கேள்வி? கோல்பர்க் கமரன் சிபார்சுகளை முன்வைத்து அதனால் இலங்கையில் ஏற்பட்ட அரசியல் சமூக பொருளாதார விளைவுகளை ஆராய். ரைட், ஓகே. இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கதைக்கலாம். நோட்ஸ் கொடுத்திருக்கனால 2 செக்ஷனை குறிப்பிட்ட நேரத்துல முடிக்கக்கூடியதா இருக்குது. 2019-18 ஆண்டு பதிவு செய்யப்பட்ட யோசிக்க தேவையில்லை. உங்களுக்கு சிலபஸ் வேகமா முடிந்து கொண்டிருக்குது. பரீட்சைக்கு முன்னால முழு பாடத்திட்டத்தும் முடிப்பேன். அதே போல ஸ்பெஷல் கிளாஸ் நடந்து கொண்டிருக்குது. நீங்க அதுல இணைஞ்சு சனிக்கிழமையும் 2 கிளாஸ் நடக்கும். காலையில உண்டு, பின்னேரம் உண்டு. அதுல இணைஞ்சு இன்னும் 2 செக்ஷன். அப்ப ஸ்பெஷல் கிளாஸ்ல நிறைய விடயங்கள் படிச்சு கொண்டு போயிட்டு இருக்கு. சனிக்கிழமை கிளாஸ்ல 72ஆம் ஆண்டு அரசியல் அமைப்பை நான் ஃபுல்லா முடிப்பேன். முடிச்சுட்டு அதுல வந்திருக்கிற கேள்விகள் அவ்வளோத்தையும் ஆராயும். சரி, அதற்கு அடுத்த சனிக்கிழமை 78 ஆரம்பிப்போம். அப்ப இன்னும் ஒரு 2-3 கிளாஸ்ல உங்களுக்கு இலங்கை அரசியல் ஃபுல்லா 102 அப்படியே ஃபுல்லா முடியும். 101 மட்டும்தான் உங்களுக்கு மிச்சமாக இருக்கும். அப்ப உங்களுக்கு இலங்கை அரசியல தேசிய இயக்கம் படிச்சுட்டோம். டொனமூர் நாம இந்த காலனித்துவ ஆட்சி முறை பார்த்துட்டோம். டொனமூர் அடுத்த கிளாஸ்கள்ல இங்க ஆரம்பிக்கப்படும். அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு டொனமூர் அரசியல் திட்டம் தான் ஆரம்பமாகும். சோல்பரி நாம முடிச்சிட்டோம். 72ஆம் ஆண்டு முடிக்க போறோம். அப்ப நிறைய செக்ஷன் ஸ்பெஷல் கிளாஸ் ஆக்கள் இந்த முறை எக்ஸாம் செயலாக்களுக்கு முடிச்சிருக்கிறோம். இதுல நீங்க பெரும்பாலான நாட்கள் இன்னும் இந்த காசு கட்டலன்னு சொல்லி கேள்விப்பட்டு 2 கிளாஸ் முடிச்சிருக்கிறோம். தயவு செய்து அந்த கொடுப்பனவுகளை செலுத்திட்டு சனிக்கிழமை கிளாஸ்ல இணைய பாருங்க. தேவி, நீங்க ரெக்கார்டிங் ஓப் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்க ஏதாவது காய்க்கிறதா கதைக்கலாமா? மாணவன் தேவி, ரெக்கார்டிங் ஓப் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே சார். ஓகே.